ஹாய் வணக்கம். இது வந்து என்ன மாரி அப்பாக்களுக்கான வீடியோ. என்னோட குழந்தைங்களுக்கு வந்து நான் ரிமோட் கார் வாங்கினேன். அந்த ரிமோட் கார் வந்து நார்மலி வந்து ரிமோட் காருக்கு வந்து ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த ரிமோட்க்கும் இந்த இதுக்கும் உள்ள ஃப்ரீக்வன்சி. என்ன பிரச்சனைனா, நீங்க 2 காடி வாங்கும்போது ஒரே ஃப்ரீக்வன்சியா இருந்தா, ஒரே ரிமோட் வந்து 2 காடியும் கண்ட்ரோல் பண்ணும். பாருங்க. இப்ப லெஃப்ட், ரைட் பாருங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி செட்டில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஈவன் தோ ஆக்சுவலி இந்த ஃப்ரீக்வன்சி ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சு நான் வேறு சப்ளையர் கிட்ட தான் ஆர்டர் பண்ணேன். பட் எட் வரும்போது ஒரே ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. இது ஆக்சுவலி நீங்கள் செட்டில் பண்ண முடியும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் வீடியோவை முழுசாக பாருங்கள். ஓகே, நான் இப்போ இந்த ரிமோட்டையும் கழட்டிட்டேன், இந்த கார்டையும் கழட்டிட்டேன். அந்த ஃப்ரீக்வன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது எதுன்னு காட்டுறேன். இதோ பாருங்கள், இது உள்ளுக்கு பாருங்கள். இதில் தான் நம்ம அந்த ஃப்ரீக்வன்சியை அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த இது ரிமோட்டில் ஒன்று இருக்கும், அப்புறம் இந்த கார்டியோட அந்த பாட்டில் இதை பாருங்கள் இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டையுமே நம்ம வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் ரிமோட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஃப்ரீக்வன்சி செட் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் அந்த கார்டி கூட நம்ம செக் பண்ணிவிட்டு ஓகேன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இது வேலை செய்யல. ஃப்ரீக்வன்சி மாற்றியாச்சு. ஸோ நான் ஆல் த வே ஃபுல்லாக கட்டிட்டேன் ரெண்டையுமே. ஸோ இப்போ வந்து ஓகேவாச்சு, ப்ராப்ளம் சால்வ். ஓகேங்க, ஃப்ரீக்வன்சிலாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. எல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இப்போ ரெட் கலர் தான் நம்ம ஃப்ரீக்வன்சி மாற்றணும். இந்த ரிமோட் தான் ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ணிச்சு. இப்போ பாருங்கள், இல்லை ரேட் மட்டும் தான் ஓடுது, ப்ளூ ஓடலை. இது பாருங்கள். ஸோ ரேட் ப்ளூ. ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நம்ம சமுதாயத்துக்கு நிறைய நாலேஜ் தேவைப்படுது. எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. என்னோடய சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் மீண்டும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம், பபாய்.